விமான நிலையங்களில் பணியாற்றும் சிஎஸ்எஸ்எஃப் வீரர்கள் பயணிகளிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக சிஐஎஸ்எஃப் இயக்குநர் ரஜ்விந்தர் சிங் பாட்டி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினுடைய 56வது ஆண்டு விழா தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் சிஐஎஸ்எஃப் இயக்குனர் ரஜ்விந்தர் சிங் பாட்டியா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளித்தார். விமான நிலையங்களில் விமான பயணிகள் கண்ணியக்குறைவாக நடத்தப்படுவதாக புகார்கள் வருகிறது என செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய பாட்டியா, விமான நிலையங்களில் பணியாற்றக்கூடிய சிஐஎஸ்எஃப் வீரர்கள் விமான நிலைய பயணிகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் கொடுக்கப்படுகிறது. மேலும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மாநிலங்களுடைய மொழிகளில் குறைந்தபட்ச மொழி அறிவியாவது பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அவர்களுக்கான அறிவுறுத்தலும் பயிற்சியும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் விமான நிலையங்களில் விமான பயணிகளிடம் அவர்கள் கண்ணியக்குறைவாக நடைபெற்றதாக சமூக வலைதளங்களிலோ அல்லது செய்தி வாயிலாகவோ தெரிய வந்தால் அந்த வீரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் புகார் கொடுக்கும் பட்சத்தில் அந்த வீரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற வகையிலும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விமான நிலையங்கள் செல்லும் பொழுது அங்கு செல்லக்கூடிய பயணிகள் தீவிரவாதிகள் போன்று சோதிக்கப்படுவதாக செய்தியாளர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய அவர், கண்ணியத்துடன் தான் நடத்தப்பட வேண்டும் பயணிகள், அவர்களுடன் எப்படி இயல்பாக நட்புறவோடு பழக வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவர்களுக்கான பயிற்சி வழங்குகிறோம். மேலும் தேவைப்பட்டால் அந்த பயிற்சிகளை மேம்படுத்துவதற்கும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்.